ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் இந்த கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், அதாவது காரைக்கால் மற்றும் இந்த ஈரோடு, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் 5ஆம் தேதி இந்த 40 முதல் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக இந்த நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 6ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகக்கூடிய இந்த காற்று வீசக்கூடும் எனவும், அது அன்று மட்டுமே இந்த 6ஆம் தேதி மட்டும் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 7 முதல் 9ஆம் தேதி வரை பார்த்தால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மாதங்களாகவே இந்த வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.